தாத்தா ஆக வேண்டிய வயசுல இன்னும் மனுஷன் இப்படி எங்க இருக்காரே எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா தாங்க இருக்கு. அது எப்படின்ற ரகசியத்தை பயோ ஹேக்கர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவை சேர்ந்த 61 வயதான டேவ் பாஸ்கோ பார்க்கறதுக்கு 38 வயசு மாதிரி இருக்காருங்க. இவரு தன்னை பயோ ஹேக்கர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது என்னங்க பயோ ஹேக்கரு, ஏதாவது கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தோணுது. ஆனா அதுக்கு அர்த்தம் அது கிடையாதுங்க. ஒருத்தவங்க தன்னுடைய உடல், உணவு, வாழ்க்கை முறை இதுலலாம் ரொம்ப தீவிரமான மாற்றங்களை மேற்கொண்டு ஆரோக்கியம் மற்றும் ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் பயோ ஹேக்கிங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயசே ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இப்படியே எங்க இருக்கிற மாதிரியே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில பேர் தீவிரமான முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க. அப்படிதாங்க இவரும் ட்ரை பண்ணிருக்காரு. அது இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத தன்னுடைய இணையதள பக்கத்திலயும் குறிப்பிட்டிருக்காரு. காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு வராங்க. அதாவது சூரியன் வரதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வெளியில அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. ஃபிட்னஸ்லயும் ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்காரு. ஸோ ரொம்ப தீவிரமான எக்ஸசைஸ் ஒரு பக்கம் அண்ட் குறிப்பிட்ட உணவு மட்டும் தான் சாப்பிட்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கூடுதலா டெய்லி 158 சப்ளிமெண்ட்ஸையும் எடுத்துக்கிறாரு. மதிய உணவை ரொம்ப ரேரா தாங்க இவர் சாப்பிட்றாரு. அண்ட் அதுக்கு பதிலா மாலை 3 மணிக்கு இல்ல 5 மணிக்கெல்லாம் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. எப்பவுமே ஆர்கானிக் உணவுகள், புல் சாப்பிடுற மாடுகளுடைய இறைச்சி, அடைக்கப்பட்டு வளர்க்கப்படாம சுதந்திரமா சுத்தி திரியும்ல கோழிகள், அதை தான் சாப்பிடுறாரு. அண்ட் காட்டுல பிடிக்கப்பட்ட மீன் இதை தான் தேர்ந்தெடுத்து இவர் சாப்பிடுறாரு. பல விதமான காய்கறிகள்லாம் சாப்பிடுறாரு. இவருடைய எய்மே பாத்தீங்கன்னா 90 வயசு அப்படி இல்லைன்னா 110 வயதுக்கு மேலையும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத தான் நோக்கமா கொண்டு செயல்படுறாரு. இது உண்மையிலேயே பல பேருக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்குங்க. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி தீவிரமான அணுகுமுறைகள்லாம் விஞ்ஞானத்தினால இன்னும் உறுதி செய்யப்படல. சோ இது எல்லாருக்கும் ஏத்ததும் கிடையாது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. எங்கெங்க நமக்கெல்லாம் ஜிம்ல காசு கட்டிட்டு டெய்லி போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல எங்கிட்ட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.